ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இன்றைக்கி பூண்டு வச்சு ஊறுகாய் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பூண்டு 1/2 கிலோ பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்தய பொடியும் கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு மிளகாத்தூளுங்க, பெருங்காயத்தூள், உப்பு, கருகாப்பந்தழை. இதுக்கு தேவையான பொருள் நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் தாளிக்கும் போது காட்டுறேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தாளிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படுங்க. நல்லெண்ணெய்ங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நான் கடுகு உளுந்து பருப்பு போடுறேன். கடுகு பொடிஞ்சிடுச்சுங்க. பூண்டு கொஞ்சம் நான் முழு பூண்டு கொஞ்சம் போட்டு தாளிக்கிறேன். இந்த பூண்டை நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிக்கணுங்க. நல்லா செவக்க வணக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பூண்டில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போடுறேங்க கூட. இது நல்லா வணங்கிடுச்சு. நான் இந்த பூண்டை தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் போடுறேங்க. கொஞ்சம் பேஸ்ட்டு, கொஞ்சம் முழு பருப்பு, கொஞ்சம் 1/2 கிலோ பூண்டை உரிச்சுங்க. இப்படி தான் நான் செய்வேன். எங்கள் அம்மா செய்வாங்க இந்த மாதிரி. அதனால் அதே போல் நானும் செய்கிறேங்க. இது இப்படியே நல்லா வணக்கி விடலாங்க. இனி இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் நிறைய போடுறேன். கூட காரம் பத்தாதுன்னு கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இது கூட புளி நான் கரைச்சி ஊற்ற போகிறேங்க. புளி நல்லா பெரிய எலுமிச்சம்பழத்து சோடு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை ஊற்ற போகிறேங்க. ரொம்ப கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் புளி நல்லா வேகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பாருங்க, எண்ணெய் எல்லா பக்கம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட வெந்தயமும் கடுகு 2 நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பொடி நான் இதில் சேர்த்துறேங்க. ஒரு 2 ஸ்பூன் நிறையா இருக்கும். நல்லா மணமாக இருக்குங்க. இந்த பூண்டு ஊறுகாய் நல்ல ஜீரண சக்தியாகும். பெருங்காயம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போடுறதுனால நல்ல மணமாக இருக்குங்க. பெருங்காயத்தூள் போட பாருங்க. நல்ல மணமாக இருக்குங்க. ஜீரணமாகும். வெறும் ரசம் சாப்பாடுக்கு, இட்லி தோசைக்கு மூடி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. சுடு சாப்பாட்டுக்கு நீங்கள் இதை வச்சு சூப்பராக படைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். மணக்கு வீடே மணக்குது இப்போவே எங்கள் வீட்டில். பாருங்க, இது எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் எல்லா பக்கம் சுத்தமாக பிரிஞ்சு நிற்கிதுங்க. இது இறக்கி வச்சிடலாம். இனி இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.